ஹாய் ஹாமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ இது ஒரு பிஎல் கண்டென்ட். உங்களுக்கு பிஎல் கண்டென்ட் பிடிக்கல, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு தான் காட்டுறாங்க. பரபரப்பாக ரெண்டு ரெண்டு பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போது வேண்டா வெறுப்பாக ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. ஏய், என்னடா உட்காந்துட்ருக்க? போய் உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வை. எதுக்கு எடுத்து வைக்கணும்? உனக்கு தெரியாதா? நம்ம தான் போக போகிறோம். அம்மா, நான் வரலன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாமல் நான் கூப்பிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்க்கோங்க. டேய், என்னடா? அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை கூப்பிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? ஏய், நீ அது கூப்பிடுடா. நான் யார் கூப்பிட்டும் வரமாட்டேன். ஜிமின், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. ஹே, என்னடா? நம்ம அம்மா கூப்பிட்றாங்களா, வாடா போகலாம். பாரு ஜிமின், இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? கிடையாது. நீங்கள் 2 பேர் போங்க. ஆனால் ஜங்கு, நீ இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம். ஒழுங்கு மரியாதை எழுந்து வந்துடு. அம்மா, என்னம்மா நினச்சிட்ருக்கா? நீ கூப்பிட்ட எல்லா இடத்துக்கும் வந்துடுமா நான்? அப்படிலாம் என்னால் வர முடியாது. நீங்கள் போங்க, எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட லைஃபே. டேய், இது உன் லைஃப்னு கிடையாதுடா, நம்மளோட லைஃப். நம்ம செட்டில் ஆகிறதுக்கு தானே நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். அம்மா, நாங்கள் செட்டில் ஆக பண்ணலம்மா, நீ செட்டில் ஆக பண்ணிகிட்ருக்க. ஜங்கு, என்ன பேசுகிற நீ? அவ்வளோ செல்ஃபிஷாக தான் நான் திங்க் பண்ணுறேன்னு நீ நினச்சிட்ருக்கியா? கன்ஃபார்ம் அதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைனா எங்களெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணிப்பீங்களா என்ன? ஆனால் இது உங்கள் நல்லதுக்காக தான். உங்களுக்குன்னு ஒரு அப்பா வேணும்ல, உங்களுக்குன்னு ஒரு சர்நேம் வேணும்ல. எனக்கு அப்படி தான் ஒரு சர்நேம் வேணும்னா அந்த மாதிரி அப்படின்னு தேவையில்லை எங்களுக்கு. இப்படி ஜங்கோக் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஜிமின் தான் போதை நிறுத்துக்கான். இப்போ என்ன ஜங்கோக், இப்போ என்னடா? நம்ம அம்மா லைஃப்பில் எவ்வளோ எவ்வளோ நடந்திருக்கு. அவங்க சந்தோஷமாக இருந்தது நான் பார்த்ததே கிடையாது நம்ம அப்பா கூட இருக்கும்போது. இப்போ ஃபைனலி அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது? நீ இப்படி பேசிகிட்டு இருந்தா எப்படிடா சொல்ல? அவங்க லைஃப் அவங்க பார்க்கணும்ல. நமக்காக நிறைய பண்ணிட்டாங்க அம்மா. நம்ம அவங்களுக்காவது இதுவாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ல நம்ம. ஜமீன், நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, என்னால் இருக்க முடியாது. ஜமீன் விடு, அவனுக்கு புரியாது, விடுப்பா. என்ன புரியணும் எனக்கு? நான் தான் தேவையில்லைன்றேன்ல. உங்களுக்கு வேணும்னா போங்க, நான் இங்கே இருக்கேன். அப்படி ஏதாச்சும் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே, எனக்குன்னு தனி பிஸ்னஸ் இருக்குது, எனக்குன்னு தனி வீடு இருக்குது. அதெல்லாம் விட்டு நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு புது லைஃப் தேடி போகிறீங்க. போங்க, யார் வேணாண்ணா, எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட லைஃப்பும் வேணாம், அப்படிப்பட்ட அம்மாவும் தம்பியும் வேணாம். ஜிமின் விடு ஜிமின், எனக்கு எந்த ஒரு லைஃப்பும் வேண்டாம். நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நானும் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மேலே போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. இப்போ ஜிமின் தான் ஜங்கு கிட்ட வந்து நின்றுட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்கா? அவங்க இப்போ தான்டா சந்தோஷமாக இருக்காங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீ கண்ணும் எதிர்க்க பார்த்துட்டு தானே இருந்த. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது? டேய், வேணாண்டா. தெரியும் அவங்க கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். திருப்பியும் அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. ஆனால் அவர் அப்படி கிடையாதுடா. எப்படி சொல்கிறா? உனக்கு தெரியுமா எல்லாம்? நீயே வந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். நான் என்ன பார்க்கணும்? எங்கள் அம்மா என் கூட இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் அவங்க கூட இருக்க முடியாதுல்ல. நமக்குன்னு தனி லைஃப் வந்துடும்ல. ஸோ அவங்க தனியாக ஆகிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை தேடி கொடுக்குறதுல தப்பே இல்லை. என்னடா நீ? அவங்களுக்கு வயசாகிடுச்சுடா, இதுக்கப்புறம் எதுக்கு? இங்கே பாரு ஜங்கு, என்ன வேணால் நினச்சிக்கோ. அவங்க என்ன நினச்சாலும் பண்ணுறதுக்கு ரைட்ஸும் இருக்குது, அவங்களுக்கு ஏஜும் இருக்குது. இது அவங்களோட லைஃப். நம்ம அவங்க போக்கில் தான் விட்டாகணும். இழுத்து பிடிச்சி நம்மக்கிட்ட வச்சுக்க முடியாது. அது புரியுதா இல்லையாடா உனக்கு? ஏய், எல்லா மயிரும் புரியுது எனக்கு. எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாது திருப்பி, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறேன். வேணும்னா வா, இல்லைனா போயிட்டே இரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே காரில் போயிட்டுருக்காங்க. இப்போது ஒரு பெரிய பேலஸ் முன்னாடி தான் நிறுத்துகிறாங்களே. இப்போ எல்லாருமே இறங்கி நடந்து போகிறாங்கல்ல. ஜிமின், ஜங்கு கூட அம்மா. ஸோ ஜங்கு கூட அம்மா முன்னாடி போய் நின்றுட்டு, ஹே ஹாய்ப்பா, நான் எப்படியும் என் பசங்களை ஒத்துக்க வச்சுட்டேன்.
அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த பர்சன் தான், ஏ ஹாய், என் பேர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. ஜங்குக்கு அப்படியே ஃபேஸ் திருப்பி நின்றுக்கிறான். அப்படியே கிம் வந்து ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறாரு. சாரி, அவன் கொஞ்சம் அடமெண்ட். இட்ஸ் ஓகே ஜங்குக், உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது ஜிமின் கிட்டே பேசுகிறாரு. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்கப்பா? வர்றா, வாங்கிட்டு பிடிச்சிட்டேன். சரி வாங்க உள்ளே போகலாம், எல்லாம் நான் நல்லா இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த பேலஸை வாயை பிறந்து பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் ஒரு பேலஸா? நான் கட்டுறேன் பாருடா பேலஸு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போகிறாரு. இப்போது எல்லாருமே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. எல்லாருமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ ஜிம் கூட உள்ளே இருக்குது வீட்டுக்குள்ளேயே. அதெல்லாம் ஜங்குக் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ண வெளியே போக தேவையில்ல போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, ஜங்குக் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா என்ன, பிடிக்கலாம் என்ன? பிடிச்சிருக்குல்ல உனக்கு? பிடிக்கல. என்னப்பா உனக்கு போக போக பிடிக்கும், நீயே பாரு. நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போது அவங்க அம்மா வெளியே தள்ளிட்டு அப்படியே பால்கனியில் தான் போய் நின்று பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து எதிர்க்க பார்த்தா பீச் வியூ தான் இருக்கே. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம்ஸ்கேப்ஸ். இப்போ அப்படியே ஒரு பெரிய பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. ஸோ மிஸ்டர் கிம் அண்ட் ஜங்குக்கோட அம்மாவும் இருக்காங்க. 2 பேருக்குமே இப்போது மேரேஜ் இது தான் நடக்குதே. ஸோ எல்லோரும் நின்றுட்டு சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் தான் ஒரு சேர் மேலே உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதுல. ஸோ அவர் அப்படியே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போது டான்ஸ் ஆடுற இடத்துல போய் நின்றுட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவர் அப்படியே அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இப்போது ஜிமின் வந்து தடுத்துரு, டேய் ஜங்குக் என்னடா ஆச்சு? வர்றா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஜிமின் வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். இவன் திருந்தவே மாட்டான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போது அப்படியே பெட்லேருந்து எழுந்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. ஸோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படியே தலையை பிடிச்சிட்டே எழுந்து உட்காராரு. இப்போது அங்கே இருக்க ஒரு மேட் தான் ஒரு சூப் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் அப்படியே அந்த சூப் குடிக்கிறாரு. என்ன தலைவலி, இனிமேல் சரக்கே அடிக்கூடாதுராடே அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிறாரு. இப்போ ஜிமின் உள்ள வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைலாக் தான் சொல்கிறேன், ஆனால் நல்லா முட்டை குடிக்கிற. உனக்கு என்ன தெரியும், நான் குடித்தா என்ன குடிக்கலாம் உனக்கு என்னடா? டேய் நீ அண்ணன்டா, நான் உன்னை பார்த்துக்கணும்ல, நீ ஒரு மயிரும் பார்த்துக்குவானா போறியா? டே என்ன இப்போ என்ன ஏதோ வேலை ஆகணும், அதுக்காக தான் நம்ம அந்த காலங்கத்திலே போ. மூஞ்சில் வேறு முழிச்சிட்டேன். இங்கே பாருடா. என்னடா? இல்லை நேற்று நைட்டு பார்ட்டிக்கு நம்ம போனல? ஆமாம் போனோம். என்ன அதுக்கு? அந்த பார்ட்டியில் ஒருத்தரை பார்த்தேன்டா, வேற மாதிரி இருந்தான் தெரியுமா? நான் மாதிரி இருந்தான்? என்ன ஏலியன்ஸா? அது இல்லைடா, பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தான். நீ உன் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனது பிடிச்சிருக்கா? நீ ஒரு பையன்டா. என்ன அதுக்கு? நீ ஒரு பையன், அதுக்கு என்ன? லவ் இஸ் அ லவ். எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. இதில் என்ன தப்பு? இதில் என்ன பையன் பொண்ணு அதெல்லாம் இல்லை, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. என்னத்தடா சொல்ல? உனக்கு ஒரு பொண்ணை தானே பிடிக்கணும். இங்கே பாரு ஜங்கு, உனக்கு பொண்ணு பிடிக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னா அதெல்லாம் அப்படி தான். இங்கே பாரு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. பார்ட்டியில் ஒருத்தர் பார்த்துன்னு சொல்கிற, பிடிச்சிருக்குன்ற, முன்ன பின்ன அவனுக்கு தெரியாது. எப்படா பார்த்த உடனே? அதுதான் ஃபர்ஸ்ட் சைட் லவ். நம்ம இல்லவோ எனக்கு தான் தெரியாது. என்னமோ பண்ணு. என்னமோ பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வந்து சொன்னேன். நீ தான் ஹெல்ப் பண்ணும் ஜங்கு. என்ன ஹெல்ப் பண்ணும்? நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன வேலை பார்க்குறேன் என்ன தெரியும் உனக்கு? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா?
நான் உன் தம்பி. நீ எவ்வளோ பெரிய மாஃபியா எல்லாம் எனக்கு தெரியும். உன் பின்னாடி எத்தனை ஆளுங்க வேலை செய்கிறாங்க எனக்கு தெரியாதா? ப்ளீஸ் அவங்கள வச்சு இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கூட. ஏய், அவங்களாம் வேறு மாதிரி வேலை செய்கிறவனுங்க. அவங்கள போயிட்டு லவ்வுக்கு போய் தேட சொல்கிறேன். ஆ, என்ன லவ்னா அவ்வளோ ஈஸியாக போச்சு அவனுக்கு? அதுவும் கஷ்டமான வேலை தான். ஐயோ, சரிடா, சரி பண்ணுறேன். ஹை ஜாலி, நீ தான் என் நிஜமான அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு ஜிமின். இப்போது ஜங்குக் தான் அப்படியே அந்த கண்ணத்தை தொடச்சி ச்சே காலங்கத்தெலாம் கிஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெட் விட்டு எழுந்துட்டு ஸோ அவரும் போயிட்டு அங்கே ஜிம் ரூம் இருந்ததுல அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்படி பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்ரோப் கட்டிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ஹேர்லாம் வெட்டாக இருக்குது. அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவரே அவரை கண்ணாடி வெளியே பார்த்துட்ருக்காரு. நான் ஜங்குக்கே இவ்வளோ அழகாக இருக்கா பா. ஒன்று நம்மளே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்மளே லவ் பண்ணா கே தானே? சீச்சி நான் கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு திருப்பியும் அவன் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் நீ அழகந்தானே ஜங்குக்கே? அழகந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சூட் தான் வேர் பண்ணிக்கிறாரே. இப்போது ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்காரே. ஸோ அவர் கார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார் ஜங்குக். ஸோ இப்போது ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப லாங் ட்ரைவாக போயிட்டே இருக்காது. ஸோ இப்போது அந்த இடத்துக்கும் ரீச் ஆகிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் ஒரு பெரிய டேபிள் இருக்குது, அதோட கார்னரில் வந்து ஒரு சேர் இருக்குது, அங்கே போய் உட்காராரு. ஃபுல்லாக எல்லாருமே பிளாக் சூட் தான் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கவங்க பார்க்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்களே. ஸோ பார்க்க வில்லத்தனமாக இருக்காங்க. ஜங்குக் போயிட்டு நடுவில் உட்காந்துட்டு ஓகே, ஸோ உங்களெல்லாம் நான் ஏன் இங்கே வர வச்சுருக்கேன்னா, நான் நியூவாக வந்து ஒரு ட்ரக் இதுவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் இந்த ப்ராடக்ட் ஓவரால் கொரியாவுக்கு போகணும். புரியுதா? இப்போது ஜங்குக் தான் ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ரீட் பண்ணிவிட்டு எல்லாருமே புரியுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. ஸோ அவர் எழுந்து போயிட்டு இன்னொரு ரூம் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபுல்லாக நிறைய பாக்ஸாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஃபுல்லாகவே போதை மருந்து தான் இருக்கே. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவங்க பாடி கார்ட் கிட்ட சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. இப்போது அவரும் வந்து திருப்பியும் அவர் வீட்டுக்கு ரீச் ஆகிட்றாரு. இப்போது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இப்போது 2-3 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. ஜங்குக் அதை வந்து பார்த்துட்டு யாரும்மா அது? மிஸ்டர் கிம்மோட பசங்க. என்னது, கிம்மோட பசங்களா? பசங்களாம் இருக்காங்களா அவருக்கு? இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டே அவரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காராரு. ஸோ பக்கத்தில் ஒரு பர்சன் தான் கிம்மோட சன் தான் இருக்காங்களே. இப்போது ஜங்குக் போய்ட்டு உட்காந்துட்டு ஓய், உன் பேர் என்ன? என் பேர் உங்களுக்கு எதுக்கு? கேட்டால் சொல்ல மாட்டியா? ஓவர் ஆட்டிடியூட் மாதிரியா காட்டுறேன். என்னது ஆட்டிடியூடா? ஏய், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது ஜங்குக் கூட அம்மா வந்துட்டு என்ன பண்ணுற ஜங்குக்? என்ன பண்ணுற? இங்கே பாரு, இவன் வந்து எனக்கும் பையன்தான், சரியா? இது மாதிரி சண்டை போடுற வேலை வச்சுக்காத. நான் தான்மா உன் பையன். நான் எப்படி பார்த்தா நீ தான் என்கிட்ட சப்போர்ட் வந்து நிற்கணும். என்ன அவனும் பிடிச்சிட்டு நிற்கிறா? இங்கே பாருங்கம்மா, அவன் தான் என் வழியில் பாடுறா. அது ஏன் அம்மா, அவங்க எனக்கும் அம்மா தான். அடங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்து நின்றுட்டுருக்கான். அம்மா எனக்கும் தான் நீ அம்மா, நான் எல்லாருக்கும் அம்மா தான்டா, ஏன்டா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போது கிம் சிரிச்சிட்டு டார்லிங் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. இப்போது டயாங், என்ன உனக்கு? அவன் பிரதர், ஓகேவா? இனிமேட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. இவங்க தான் அம்மா, புரியுதா? அப்பா, நான் கரெக்டாக தான் பேசினேன். அவங்க என் அம்மா தானே? ஆமாம், உன் அம்மா. அதே மாதிரி உன் பக்கத்தில் இருக்கிறது உன்னோட பிரதர். எனது பிரதரா? பாருங்க, இவெல்லாம் என் பிரதர் இல்லை. இவனா எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தான். இவெல்லாம் என் பிரதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இப்போது டயாங் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்பா விடுங்க, அவன் கொஞ்சம் செட் ஆகட்டும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான் ஹாய், என் பேர் பாக் ஜிமின்.
ஓ பாக் ஜிமின் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டே அப்போ தான் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஈவினிங் போல் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போ பால்கனி வழியாக சிகரெட் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது டே எங்கேயோ வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது பார்க்குறான், ஒரே ஸ்மோக்கிங் ஸ்மெல்லாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே தெனாவட்டாக நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவன் இதெல்லாம் பப்ளிக் பிளேஸ் நினச்சிட்ருக்கான், வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிக்கிறான், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் இப்போ மேலே போயிட்டு ஜங்குக் கிட்ட போய் நிற்கிறாரு. ஹலோ, வீட்டுக்குள்ளே சிகரெட் பிடிப்பியா நீ? நான் எங்கே பிடிச்சா உனக்கு என்னடா? ஆ ஆ எங்கேவா? அது என்னவா? இது என் வீடு. ஓ வீடா? சொன்னாங்க 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 இது எனக்கும் வீடு தான், புரியுதா? ஏன்னா எங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போது இது எனக்கும் வீடு தானே. அப்படி பார்த்தா கூட இது உன் வீடுன்னு வச்சுக்கலாம். ஆனால் நீ சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது. நான் பிடிப்பேன், நான் வேணால் பிடிப்பேன், உனக்கு என்னடா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட நடந்து வராரு. டேங் தான் எதுக்காக இப்போது கிட்ட நடந்து வர? நீ தானே சொன்னேன் என் வீடுன்னு. அப்போது நான் எங்கே வேணால் நடக்கலாம் தானே? நீ எங்கே வேணால் நடக்கலாம், ஆனால் என்கிட்ட இப்படி நடந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது நைட் பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் அந்த நீங்கள் வந்து இந்த கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த ஷிப்பில் வந்து கேம் விளையாடுவாங்களா, காசு வச்சு எந்த நம்பர் வருதோ அதில் வந்து அந்த நம்பர் கரெக்டாக சொன்னிச்சுன்னா நமக்கு வந்து காசு தருவாங்களே. ஸோ அந்த கேம் வந்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்குது. ஜங்குக்கும் நிறைய காசு அதில் வந்து பார்க்குறாரு. இப்போது அதே இடத்துக்கு டேங்கும் வரான். ஸோ அவன் வந்து பார்த்துட்ருக்கான், எங்கேயோ பார்த்த பக்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். எங்கே என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறான். அவன் எல்லா காயினுமே போட்டு ஜெயிச்சிட்றான். அதில் நிறைய ப்ராஃபிட் பார்க்குறான். இப்போது அவன் ஹாப்பியாக வந்து எல்லா காயினையும் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏய், நீ என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? நான் இங்கே ஜஸ்ட் விளாட வந்தேன். நீ விளாட வந்தியா? யார் கூட? நான் தனியாக விளாட வந்தேன். ஓகே, என் கூட விளாட்றியா? உன் கூடயா? உன் கூடலாம் நான் விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக்கு அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கான். பார்க்க தான் மொட்டத்தனமாக இருக்கான், உள்ளுக்குள்ளே இன்னசென்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே இன்னொரு கையில் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் பக்கத்தில் தான் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு, ஹே டார்லிங், இன்றைக்கோட கேமில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா? எஸ் டார்லிங். ஓ, நான் நினச்சேன். ஜங்குக் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகே டார்லிங், போகலாமா? சாரி, எனக்கு மூடு இல்லை. ஏன் ஏன் என்ன ஆச்சு என் டார்லிங்க்கு? இல்லை, மூடு இல்லை, பார்க்கலாம் அப்புறமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு தான் எனக்கும் மிஸ் ஆகிட்டான், வேறு யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த சைடு போயிடுறா. இப்போது அப்படியே வீட்டில் காமிச்சா ஜங்குக்கோட அம்மா தான் அவங்களோட ஆல்பம் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்ருக்காங்க. தேவங்கிட்ட இங்கே பாரு, இது ஜங்குக் தெரியுமா, இப்போ பார்த்தியா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூல் ஃபோட்டோஸ், காலேஜ் ஃபோட்டோஸ் அண்ட் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க. அம்மா, இது ஜங்குக்கா? ஆமாம், பார்த்தியா எவ்வளோ பப்ளியாக இருக்குது, ஒரு கண்ணமும் அப்படியே லட்டு மாதிரி இருக்கும். ஆமாம், லட்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கோட அம்மா தான், டே நீ பார்த்துட்டே இரு, நான் பால் வச்சுருக்கேன் கிச்சனில், நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்போது டேங் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, நீ சின்ன வயசில் வேணால் க்யூட்டாக இருக்கலாம், இப்போல்லாம் க்யூட் கிடையாது, நல்லா முரட்டுத்தனமாக பார்த்துட்டே இருப்பான் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் குத்துறாரு. இப்போது ஜங்குக் பின்னாடி வந்து நின்றுட்டு, நான் பண்ணுறேன். நான் ஒன்றும் பண்ணலையே, நான் பார்த்தேன், என்னது அது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் திரும்பிட்டு அவனோட பேண்ட் பேக்கெட்டில் வந்து சொருவிடுறான் அந்த ஃபோட்டோவை. இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்ன பண்ணுற? இல்லை, அரிக்குது பின்னாடி, அதான் சொரிஞ்சிட்ருக்கேன். ஓ, அரிக்குது, சரி. நான் பார்த்துட்டு இருந்தேன் நீயும் அம்மாவும். ஜஸ்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ். யார் ஃபேமிலி? உங்கள் ஃபேமிலி, இதோ உன்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறான்.
ஏ இதையா பார்த்துட்டு இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரு. ஸோ அதில் வந்து ஜங்குக்கு வந்து குழந்தையில வந்து ட்ரெஸ் போடாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் காமிச்சிருப்பாங்க. டெஹங்க அது சரியாக கவனிச்சிருக்க மாட்டான். இப்போது ஜங்குக்கு அதை எடுத்துகிட்டு ஏன் இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. என்ன அதில் ஒன்றுமே இல்லையே, ஜஸ்ட்டு சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் தானே. வேறு எதுவும் பார்க்கலல்ல. ஏன் வேறு ஏதாச்சும் இருக்கா என்ன, காட்டு. தரமாட்டேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாரு. ஏன் இப்படி கோவப்படுற, கூடு, ஏதோ இருக்கு அதில். எதுவும் இல்லை ஒரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு ஓடுறாரு அங்கேயும் இங்கேயும். டயங்கும் அப்படியே ஓடி பிடிச்சி ஜங்குக்கும் எப்படியோ பிடிச்சிடறான். ஸோ 2 பேருமே அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ கீழே இருக்கான், டயங்க அப்படியே ஜங்குக்கோட மேலே இருக்கான். அது வந்து நான் ஃபோட்டோ எடுக்கத்தான், சாரி மேலே விழுந்துட்டேன். சரி எழுந்துக்கிறியா, ஒரு மாதிரி இருக்கு. எழுந்துக்கிறேன். சாரி, தெரியாமல் விழுந்துட்டேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனும் எழுஞ்சிக்கிறான். இப்போது அவன் எழுந்துக்கும் போது அந்த ஆல்பமை கீழே தான் விட்டுருப்பான். ஸோ டயாங் அப்போ தான் பார்க்குறான், இந்த ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்துக்கிறான். இப்போ ஜங்குக் திரும்பி பார்க்குறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். இதுக்கு தானா இந்த குஞ்சுமணி வச்சு தான் ரொம்ப ஆட்டிகிட்ருக்க நீ, இப்போ தானே பார்த்தவன் குஞ்சுமணியை அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்ருக்கான். ஜங்குக்கு சரி கோவம் வருது. ஒழுங்காக அந்த ஃபோட்டோ கொடுத்துறேன். மிஸ்டர் குஞ்சுமணி, இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் குஞ்சுமணி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். இப்போது ஜங்குக்கு தான் சரி கோவம் வருது. இப்போ தர பொரியா இல்லையா, தரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், தரமாட்டேன்னு சொன்னான். தரலன்னு வச்சுக்கோ. தரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன், அடிப்பியா? அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போது டயாங் தான், ஓகே ஃபைன், இந்த அவன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். இப்போ போகும்போது பாய் குஞ்சுமணி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. இப்போது ஜங்குக் தான், மாட்டு விடா நீ ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, என்னடா ஆச்சு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறான். அட துஞ்சுமணி, நீயுமா, அவள் தாம்மா உன்னை. நான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொல்லிட்டு இருந்தேன், உன் பேர் சின்ன வயசில் துஞ்சுமணின்னு. ஏம்மா இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறேன்னா. என்னடா அசிங்கம், உன் தம்பி தானே. இங்கே பாரு, தம்பிக்கு முன்னெலாம் சொல்ல வச்சுக்காத, போ அந்த ஆல்பம்லாம் தூக்கி ஒழிச்சுவே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அங்கேருந்து. இப்போது ஜங்குக்கோட ரூமில் அப்படியே செம டார்க்காக இருக்கு. அவன் ஒரு டிவி பார்த்துட்டே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷோ பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது அந்த மொமெண்ட்டே. அப்படியே டிவி பார்த்துட்டே சரக்கு அடிச்சிட்ருக்கான். இப்போது ஜிமின் தான் உள்ளே வரானே. ஜங்குக், வாடா உள்ள. என்ன பண்ணுற நீ? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, அதான் அடித்தான். சரிடா சரி, அம்மாவுக்கு தெரியாமல் இருந்தால் சரி. தெரிஞ்சா என்ன, போடா. ஏதோ ஒன்று. சரி கண்டுபிடிச்சியா என்னத்தா? நான் தான் சொன்னல அன்றைக்கி அந்த பார்ட்டியில் பார்த்தேன்னு. ஆமாம்ல சொன்னல, ஞாபகம் இருக்கு, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான். ஸோ அவன் ஃபோனில் ஒரு இதுதான் ஃபோட்டோ தான் காட்டுறானே. பாரு, அவன் டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் பார்த்துக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் இருக்கே அதில். அச்சோ, அழகாக இருக்கான் பார்த்தியா. இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். இப்போது ஜிமின் தான் அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கிறான். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சனோட ஹிஸ்ட்ரி படிக்கிறான். ஜங்கு, என்னடா இது பார்த்தியா? என்ன பார்த்தியா? ஒன்றும் இல்லை, சரி நான் இது எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபார்வர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிடுறான். ஜிமின் தான் இப்போது அவனோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ஜங்குக்கோட ஃபோன்லேயே அதை டெலிட் பண்ணிடுறான். இப்போ ஜங்குக்கும் நல்ல போதையில் அப்படியே தூங்குறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் தான் வேறு எங்கேயோ கிளம்பி வெளியே போகிறான். ஸோ இப்போது ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறானே. ஸோ இப்போது இன்னொரு பர்சனாக என்ட்ரு ஆகுறாங்க அதே ஹோட்டலில். ஸோ அவனுக்கு பின்னாடி அவ்வளோ பாடி கார்ட்ஸ். ஸோ அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாருமே வந்து போக சொல்கிறாங்க. ஜிமின் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன
இங்கே இருந்தவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது எதிர்க்க ஒரு பர்சன் தான் வந்து உட்காராங்க. நீங்கள் தான் என்ன மீட் பண்ணணும்னு கேட்டிங்களா? நீங்கள் நான் தான் சுகா. சுகா ஹாய். என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் உங்களை ஒரு பார்ட்டியில் பார்த்தேன். யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ஓகே. வேறையா? ஐ திங்க் ஐ ஃபால் இன். ஓகே, பட் யாருன்னு உனக்கு தெரியுமா? அஃப்கோர்ஸ் ஐ நோ, யூ ஆர் அ மாஃபியா. எஸ், ஐ எம் அ மாஃபியா. அண்ட் உங்கள் பிரதர் பற்றி கேள்விப்பட்டேன் நான். அதுக்குள்ளேயே உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன்? நான் ஒரு பர்சனை மீட் பண்ண வரேன்னா எதுவுமே தெரிஞ்சுக்காமல் வருவேன்னு நினைக்கிறியா? ஜெமின் பார்க். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அண்ணனும் மாஃபியா தான் போல் கேள்விப்பட்டேன். பெரிய ட்ரக் பிஸ்னஸே நடத்திட்டுருக்கான். ஆமாம். ஓகே. உங்கள் அண்ணனுக்கு ஓகேவா என்ன லவ் பண்ணுறதுல? பிகாஸ் நான் கூட மாஃபியா தான். தெரியல அவருக்கு ஓகேவா இல்லையான்னு. பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கல, அது போதில்ல. யா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. சாரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு இப்போ தானே உனக்கு தெரியும். ஸோ உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஷியோர், தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுகா தான் அப்படியே சொடக்க போடுறான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜெமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரெஸ்டாரண்ட் மேலேயே ஒரு ரூம் இருக்குது. ஸோ ஜெமினை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போ. பட் ஏன் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போது ஜிமினோட செம்ம நர்வஸாக உள்ளே போய் உட்காரான். ஓகே, ஹே பயப்படாத, ஃப்ரீயாக இரு. எல்லாம் பயப்படல. ஏன் இப்படி ஸ்பட் ஆகுது? இந்தா டிஷ்யூஸ் இந்தா. இல்லை, நான் அண்ணா கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். அவர் திட்டுவார். என்ன இப்போது? நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஐ நீட் அ ப்ரைவசி, தட்ஸ் வை இங்கே இருக்கோம். சரியா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டேன். சிங்கிள் ஃபிங்கர் கூட உன் மேலே படாது. அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், அதனால தான் கொஞ்சம் பயம், வேறு எதுவும் இல்லை. அப்படியா? ஆமாம். ஓகே, பி கூல். சரி, உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணா சொல்லு, இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கீழே போய் சாப்பிடலாமே? நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு உங்ககிட்ட தனியாக இருக்கணும், தனியாக பேசணும். சரி, எனக்கு இந்த டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு. ஸோ சுகாவும் வந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சுகாவும் 5 அடி தூரத்தில் தான் இருக்கார். ஜிமினும் பார்த்துட்டு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி இருக்கார். இப்போது அப்படியே தான் போதும் அவங்க டைம் ஸ்கேப்ஸ். ஜிமின் தான் இப்போது வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கான். செம்ம சந்தோஷமாக நடந்து வந்துட்டுருக்கான். பட் பயமாகவும் இருக்குது. இப்போது ஜங்குக் தான் பால்கனியில் நின்றுட்டு ஜிமினை பார்த்துட்டு, ஓய் குள்ளவாத்தா, என்ன ஆச்சு இன்னைக்கு? ஜங்குக் வர மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலே வராரு. என்னடா ஆச்சு? அதுவா, அவருக்கு பிடிச்சிருக்கு என்ன. அப்படியா? ஆமாம், அவன் யார்? அவரோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் பார்க்கவே இல்லை. இது போதில் வேறு இருந்தானா, அதான். என்னாச்சு சொல்லு. அவரா? அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். ஓ அப்படியா? அந்த பார்ட்டியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? அவன் ஜஸ்ட் பர்த்டே பார்ட்டிக்காக வந்திருக்காரு போல், தெரியல எனக்கு சரியா. ஓ ஓகே எப்படி பார்த்தவொடனே ஓகே சொல்லிட்டான்? அதுதான் எனக்கும் தெரியல. மேபி நான் வந்து அழகாக இருக்கணும் ஜங்கு இருக்கலாம். எல்லாம் கேட்கணுமா? நீ இப்போ கிளம்பு. என்ன நான் என்ன சொல்லிட்டேன்? அப்படி கிளம்புடா. சரி போகிறேன். ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோர் கிட்டே நின்று பார்த்துட்ருக்காரு. ஐயோ, ஷுகா வந்து பெரிய மாஃபியா வச்சே, நான் எப்படி ஜங்குக்கிட்ட சொல்லுவேன்? கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. என்ன ஆக போதும்? இப்போது ஜங்குக் சைட் காமிச்சா அவர் தான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதோ ஒரு திங்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. என்ன இது? ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை பார்த்துட்ருக்காரு. இப்போ ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ண உடனே டேங் தான் வந்து நிற்கிறாரு பக்கத்தில். ஏய், இங்கே என்ன பண்ணுறா? ஏன் என் வீட்டில் நான் எங்கேயும் இருக்கக்கூடாதா என்ன? இருக்கலாம். எதுக்கு என் பின்னாடி சுற்றிட்டுருக்கா? பெரிய மன்மத குஞ்சு இவர். ஏய், குஞ்சு குஞ்சுன்னு சொன்ன அவள் தான் ஒன்று. நீ குஞ்சு தான், அதுவும் கொஞ்சம் மணி. நீ அடி வாங்காமல் என்கிட்ட இருந்து போக மாட்டேன்னு நினைக்கிறான். பார்ப்போம் யாரை அடி வாங்குறாங்கன்னு. நீ பேசுகிற டோனே சரியில்லையே. ஏன்? சரி, என்ன தேடிட்டு இருந்த ஃப்ரிட்ஜில்? நானா ஏதாவது ஃபுட் இருக்குமான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஐ நோ, எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் சமைப்பேன், வேணுமா? கிடைக்குமா? செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து அவர் ஃபுட் செஞ்சு தராரு. ஜங்குக்கும் வந்து அப்படியே டயாங்க பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ டயாங் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவனை அப்படியே வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான் ஜங்கு. பரவாயில்ல, அவ்வளோதான் இருக்கான். ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கான். கேர்ள்ஸை கூட எவ்வளோ ஷேப்பில் நான் பார்த்ததில்ல. என்னமா இருக்குது, பிரதராக போயிட்டானே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போது டைம் திரும்பிட்டோம். இந்தா டிஷ் ரெடி, சாப்பிடு. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு தான் கால் வருதே. அவர் எடுத்துகிட்டு ஹலோ, ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சிடறாரு. இப்போ டைம் பார்த்துட்டு, ஏன்னா ஃபுட்டு சாப்பிடல? நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்து போயிட்டு, ஸோ ஒரு ஃபுல் பிளாக் சூட்டில் தான் வந்து நிற்கிறாரே. டைம் அப்படியே பார்த்துட்டு, என்ன இவன் மாஃபியா லுக் தரான் இவன்? ஐயோ, இல்லை இல்லை, இவெல்லாம் மாஃபியாவாக இருக்க மாட்டான். இந்த கொஞ்சம் மணிய மாஃபியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கன் பார்த்துட்ருக்காரு. இந்த சைட் ஜங்குக் அப்படியே டயாங்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவரும் அப்படியே காரில் போய் ஏறுறாரு. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து சீக்கிரமாக சேல் ஆனதால் ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லா மாஃபியாஸும் வந்து அந்த பார்ட்டிக்கு தான் வராங்களே. ஸோ அந்த பார்ட்டி பார்க்கவே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சைலன்ஸாக இருக்குது. எல்லாருமே ஒரு மாதிரி முறைச்சிட்டே டெட் ஸ்கேர் கொடுத்துட்ருக்காங்க ஒருத்தரும் பார்த்துட்டு. ஸோ அப்படி இருக்குது. ஜங்குக்குள்ளே என்ட்ரானவனே எல்லாருக்கும் ஜங்குக்கு மேலே தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கை வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு ஹேண்ட்ஸமான மாஃபியானா அது ஜங்குக் தான். ஸோ அவன் உள்ளே வரும்போது அப்படி பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. இப்போது உள்ளே வந்து அப்படியே கெத்தாக ஒரு சோஃபாவில் வந்து உட்காராரு, கால் மேலே கால் போட்டுட்டு. இப்போது 2-3 பேர் ஜங்குக் கிட்ட தான் வந்து பேசுகிறாங்களே. ஏய் ஜங்குக், எப்படி இருக்கா? ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? நாங்கள் ஃபைன் தான். ஏன்னா ரொம்ப நாளாக பார்ட்டி சைடே காணும். கொஞ்சம் ப்ராடக்டில் நிறைய இது இருந்துச்சு, அதான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. இந்த சைட் ஒரு கேம் போயிட்டுருக்குன்னு சொன்னால அந்த கப்பலுக்கு நடுவில் அந்த நம்பர் கேம். ஸோ அது வந்து ஜங்குக்கு அங்கே பார்க்குறான். ஸோ அங்கே போய் நிற்கிறான். அவன் பார்த்தா டேங்கு அங்கே நின்று விளையாடிட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். என்ன பண்ணுறான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ டேங்கை சுற்றி 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க டேங் மேலே ஹேண்ட்ஸ் வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கவே இல்லை அந்த இதுவே. இப்போது டேங் கிட்ட போய் நின்றுட்டு, டேங் எங்கன்னா பண்ணுற? ஜங்கு, நீ என்ன பண்ணுறீங்க? நான் ஜஸ்ட் ப்ளே பண்ண வந்தேன். என்ன ப்ளே பண்ண போகிறா? வா வீட்டுக்கு போகலாம். பட் வாய், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். உனக்கு பிடிச்சது போதும், உனக்கு பிடிச்சது பண்ணதெல்லாம், வா வீட்டுக்கு போகலாம். முடியாது, நான் இந்த கேம் முடிச்சுட்டு தான் வருவேன். சொன்னால் கேட்க மாட்டல? சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி தானே? நான் ஏன் கேட்கணும் உன் பேச்சா? யார் நீ? ஹலோ, நான் உன் பிரதர். பிரதர் தானே? நீ என்ன லவ்வரா என்ன? மேபி. வாட்? மேபியா? வேறு யார்கிட்டையும் போய் சொல்லிடாத சரியா?
நான் உன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அந்த கேமில் வந்து வின் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கு செம கோவம் வருது டேங்க இப்படி பேசினது. ஸோ அதே பார்ட்டி ஹாலில் வந்து ஜிமின் இருக்கிறத பார்க்குறான் ஜங்குக். இங்கே நான் பண்ணுறான் இவன். ஜிமினோட ஷோல்டர்ஸில் வந்து யாரோ ஹேண்ட்ஸ் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களும் பிளாக் சூட் தான் போட்டிருக்காங்களே. ஸோ ஜங்குக் அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட போய் நிற்கிறான். ஜிமினுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு, ஜிமின் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் வந்து திரும்பி பார்த்துட்டு, ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற? அதை நான் கேட்கணும், நீ என்ன பண்ணுறீங்க? அதுவும் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான் ஃபேஸை. அவன் முன்னாடி வந்து நின்று பார்க்குறான். நீ என்ன பண்ணுற அவன் கூட? ஓ நீயா? நான் என் லவர் கூட சில் பண்ணிகிட்ருக்கேன். எனது ஜிமினும் லவரா? ஆமாம், என் லவர் தான். இதோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகேன்ட்டான். யார் நீ ப்ரப்போஸ் பண்ண? இதை நான் நம்பணும். என்னடா விளாடுற? நீலாம் தொட நடுங்கிடா. எனக்கு தெரியாத உன்னை பற்றி. நீலாம் லவ்வில் 0. டே மச்சான் என்னடா இப்படி பேசிட்ட? இப்போது ஜிமின் அப்படியே கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கான். நிறுத்துங்க, என்ன நடக்குதுங்க? நீ என்னமோ மச்சான்ற, அவன் என்னன்னா உனக்கு லவ்வில் 0ன்றா. எனக்கு சுத்தமாக புரியலை. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஓ ஜிமின், இவன் என் ஃப்ரெண்ட் தான். என்ன சுகா சொல்கிற? ஆமாண்டா, சுகா என் ஃப்ரெண்டுடா. உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டுக்கு கூட வருவானே சின்ன வயசில். மின்யோங்கி நீங்கள் தானே அது? நானே தான். என் ஒரிஜினல் நேம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சுகான்னு மாற்றிக்கிட்டேன். ஓ ரியலி? ஆமாம். அப்படியா கதை? இது எனக்கு தெரியாது. ஆமாம் சுகா, நீ ஏதோ பிஸ்னஸ் மேன்லாம் சொன்னான். என்னன்னு கேளு. என்னது பிஸ்னஸ் மேனா? என்ன ஜிமின் அப்படியா சொன்ன? நீங்கள் 2 பேரும் மாஃபியாவா? அதான் பயத்தில் அப்படி சொல்லிட்டேன். என்னடா பயம் உனக்கு? எனிவேஸ் என் பிரதரை பத்திரமா பார்த்துக்கணும் சரியா? டேய் ஓம் பிரதரா, என் லவர்டாவன். நான் பார்த்துக்காம யார் பார்த்துப்பா? நானும் பார்க்குறேன். ஜிமின் கண்லேருந்து தண்ணி வந்துச்சு. ஒத்தா அவள் தாண்டா ஒன்று. டேய் அவ்வளோ சீன்லாம் கிடையாது. நீ ஏன் சொல்லிட்டால் அவ்வளோ 0ன்னு? பாரு எப்படி நான் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு. சரி பார்த்துக்கோ, நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கே வந்து எழுந்து போயிடறான். இப்போ ஜிமினும் சுகா வந்து அங்கே தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த பார்ட்டியாலேருந்து வெளியே வந்து நிற்கிறான். அந்த இடமே ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த இடமே. அவர் அப்படியே அந்த கோட் செட் தானே போட்டிருப்பாரு. ஸோ லாங் கோட் தான் போட்டிருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சிட்டு அவரோட ஹம்ஸ் அவரே வந்து க்ராஸாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போது இன்னொரு பர்சன் தான் பக்கத்தில் வந்துட்டு, யூ வாண்ட் ஸ்மோக்? யா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இப்போது ஜங்குக்கும் அதை வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் அந்த பர்சனை. நீயா ஸ்மோக்லாம் பண்ணுவியா நீ? நீயே பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா? பார்ட்டையும் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஸ்மோக் பண்ணுறேன், இந்த மாதிரி கிளப்பில் சுற்றுறேன், மாஃபியா எதுவுமே தெரியாது. நீ வந்து எதுவும் வளரிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு ஜங்குக். டேங் பார்த்துட்டு சரி ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பக்கத்தில் வராங்க. இப்போது கரெக்டாக ஒரு காரோட ஹார்னர் அடிக்குது. 2 பேரும் தூரமாக போய் நின்றுறாங்க. அது வந்து ஓகே வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து போகிறாரு. அவங்க பின்னாடியே ஓடி வந்துட்டு நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு தான் வராங்களே.